மக்களே, நம்முடைய அழைப்பை ஏற்று பணி நிறைவு பெற்று நம்முடைய பிரிவு உபச்சார விழாவுக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்திருக்கின்ற ஆயர் திரு கேசி ரிச்சர்துரை ஐயா அவர்களையும் ஆயிரம்மா அவர்களையும் திரு அருண் அவர்களையும் உங்கள் சார்பாகவும் திருச்சபையின் சார்பாகவும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நமது ஆயர் ஆர்வம் ஜெபம் செய்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள எங்கள் பிதாவே, மீண்டுமாக நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த இந்த வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே சகோதர சகோதரிகளாக நாங்கள் ஒருமித்து உங்களுடைய நாமத்தை துதித்து உங்களுடைய இறை செய்தியை கேட்டு மீண்டுமாக இந்த ஸ்தலத்திலே கடந்த 2 ஆண்டுகளுக்காக பணி செய்த எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உடைய ஆயர் ஐயா அவர்களுடைய இந்த பிரிவு உபச்சார இந்த ஆராதனையிலே உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாக நிகழ்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நீர் உங்களுடைய சித்தத்தை போல் எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதித்தவர்களுமாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமென். வரவேற்புரை. நமது ஆலயத்தில் உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்து கடந்த 2 ஆண்டுகளாக ஆயர் தலைவராக பணியாற்றி பணியை நிறைவு பெற்றிருக்கின்ற ஆயர் திரு கேசி ரிச்சர்துரை ஐயா அவர்களையும் ஆயர் அம்மா அவர்களையும் அதேபோல் ஆயர் மருமகன் அருண் அவர்களையும் வருகை என்று வரவேற்கிறேன். திருச்செவி மக்களாக வந்திருக்கின்ற உங்களையும் வருகை என்று வரவேற்கிறேன். நம்முடைய கிளை சேவை திரைநகர், கம்பளியாம்பட்டி, தலவாய்ப்பாளையம், சிற்கிழஞ்சி அங்கிருந்து ஆலய பொறுப்பாளர்கள், பிசி மெம்பர்கள், சபை மக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் போதக சேவர் குழுவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாழ்த்துறை திரு சுந்தரமையா அவர்கள் வந்து நம்முடைய வாழ்த்துறை வழங்குவார்கள். ஆயரை கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடில்லா நாமத்தில் அனைவருக்கும் அன்பான வார்த்தையை தெரிவிக்கிறேன். அருமையான கொடுத்திற்கு வழியாக கேட்பதாக இந்த வழியிலே சில வரிகள் நம்முடைய விவாதத்திலே 2 ஆண்டுகள் பயணி செய்து இப்பொழுது பணி நிறைவோடு கூட அவர்களுக்கு வார்த்தை வழிபடியான முறையில் நாம் இருக்கின்றோம். ஆகவே இந்த அருமையான இனிய வேலையிலே ஐயாவுக்கு ஒரு சில வரைகள் மட்டும் நான் ஆசைப்படுகின்றேன். உண்மையிலே சொல்லுவோம், இறைப்பணி என்பதே ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த வரையிலே ஐயா அவர்கள் ரொம்ப ஆண்டவரால் அழைக்கப்பட்டு இந்த திரு ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக 67 வருடம் நிறைவான ஊழியத்தோடு கூட அவர்கள் இப்பொழுது நிறைவேற்றிருக்கின்றார்கள். அது நம்முடைய திருமண்டலத்திலே ஐயா அவர்கள் நல்ல ஒரு தேனி அடைக்கிறாங்க ஏற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய திருமண்டலத்திலே அவர் துணைத் தலைவர், செயலர், இன்னும் கவுன்சில் மெம்பர் அநேக பொறுப்புகள் மூலமாக திருமண்டலத்திற்கு அவருக்கு நல்ல ஒரு பூர்ணாக கவனமாக வளர்ச்சியில் பெரிது அவர் உதவி செய்திருக்கின்றார்கள். ஆக அவர் பெரிய ஆலயத்தில் தான் கயிறாக இருந்து இப்பொழுதுமாக கடைசியாக நம்முடைய வெற்றிய மகத்தில் வந்து அவர் ஆயராக பணியேற்றார். ஆக இந்த விஜய பாதகத்திலே பிரதான நிலை வரும்பொழுது இது ஒரு அதாவது பொதுவாக நம்முடைய திருமணத்திலே விஜய மகன் பணிஷ்மெண்ட் ஒரு ஏரியா என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கே எந்த ஐயர் வந்தாலும் 5 ஆண்டுகள் நிறைவானாலும் கூட இங்கேயே இருக்கிறோம் என்று சொல்லிதான் வருவார்கள். ஆனால் வெளியே நம்ம தேசத்தில் இது ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை என்று நம்மகிட்ட பாதகத்தை ஒரு தப்பாக நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்குள்ள நாங்கள் எல்லாருமாக எந்த ஒரு ஆயர் பணியேற்றாலும் குடும்பமாக அவரை நாங்கள் வரவேற்று பிரசரித்து இருக்கின்ற நிலையிலே அன்போடும் அமைதியோடு அவர்கள் நாங்கள் பக்கத்துணைப்பாக நின்று வைத்திருக்கிறோம். அப்படியாக வேலை கடைசியாக ஆயர்கள் 2 ஆண்டுகளுக்கு பணிபுரிந்திருக்கிறார்கள். அவர்கள் கடவுள் அவரை அழைத்து கடைசியாக அவர் நமது மத்தியில் வந்து கடைசி ஒரு சிறியை வந்து பதவி ஏற்று வென்றல் பணியேற்றது அது நம்மும் கிடைப்பட்ட ஒரு கடவுளால் நம்ம கொடுக்கப்பட்டதான ஒரு வாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். பாக்கியப்பட்டதான ஐயா அவர்கள் நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட நம் மத்தியிலே பணிபுரிந்திருக்கின்றார்கள். ஆகிய வெளியிலே குறிப்பாக
ஐயா தன்னுடைய ஊழிய குடும்பமாக அவர்கள் நம்முடைய இங்கு பணியாற்றினார் கிடையாது. குறிப்பாக ஐயாவுடைய அம்மா நம் ஒவ்வொரு வாரமும் அவர் வந்து முழுமையான நல்ல செய்தி தருவார்கள். அதே போல ஐயாவுடைய மகள் இங்கே வந்து நமக்கு ஆலயத்தின் காரியங்களே நல்ல ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய மருமகளும் இங்கு ஆலயத்தில் வந்து நமக்கு முதன்மையாக ஒழிய பாதையில் நல்ல சிறப்பாக அவர்கள் பணியாற்றிருக்கின்றால் கிடையாது. ஆகிய தனிமையான வேலையிலே நாம் ஐயாவுடைய உழைத்து நினைவுபடுத்தி நாம் ஐயாவுக்கு நன்றிகளாக எப்பொழுது இருக்கும்படியாகவும் ஐயாவுடைய நிறைவான காலத்திலே நம்மளிடத்திலே செஞ்சவைகளை நாங்கள் கேட்போம். நீடுகளை வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அவர் நல்ல பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நீடு அயனோடு கூட நிறைவாக இந்த பணி நிறைவிலே அவர் நல்ல சமாதத்தோடு புறமாக வாழும்படியாக நான் நிறைவே வேண்டுகின்றேன். கர்த்தர்களுக்கு துணையும் பலனும் பல ஆசீர்வாதத்தை அவரை வழிநடத்தும்படியாக நாங்கள் கொண்டாடுவோம். நம்முடைய பணி ஐயா நிறைவேற்று போகும் பொழுது இப்பொழுதுமாக நாம் வழங்கிய வேலையிலே உள்ளத்தினாடத்திலிருந்து நாம் நன்றியானத்தோடு கூட அந்த ஐயாவுக்கு தேவன் தாமே மையப்பொருளாக பூர்ண ஆயுத்தோடு கூட சமாதானத்தோடு கூட நீடி வாழும்படியாக நாம் வேண்டுதல் செய்வோம். குறிப்பாக இந்த 2 ஆண்டுகளிலே ஒருவேளை அவளுக்கு மணிவு உண்டாகும்படியாக மக்கள் யாராவது நாங்கள் அவருக்கு ஏதாச்சும் பேச்சில் போன கொடுத்துனால் ஐயா வந்து உட்படுத்தார்கள். அதற்காக ஐயாவிடம் நாம் தேவனிடத்திலே கேட்டுள்ளோம். இருந்தாலும் ஐயா மன்னித்து எங்களுக்காக நீங்கள் எதிர்த்து எங்களுடைய எல்லா நிலையிலும் நீங்கள் இயேசுடன் எங்களுக்காக பன்றாடுபடியாக நாங்கள் வேண்டிக்கிறோம். ஆகிய இந்த வேலையுமாய் பூர்ண நீதி ஆய்வோடு கூட கூட அவருடைய வாழ்க்கை கர்ம வாழ்க்கை நாங்கள் மையப்பொருளாக எல்லாம் நகைகளுடைய ஆசிரியர் பெற்று மீண்டும் ஒழுகி பாதையை அநேக இடங்களுக்கு அநேக படங்களுக்கு சென்று தேவன் தாமே அவர் வழிநடத்துடைய கேட்டுக்கொள்கின்றோம். பரம பற்றாக அவர் எல்லா நிலையிலும் அவர் மையப்பொருளாக வழிநடத்துவாராக. அப்படியே புதிதாக வந்திருக்கிறாங்க யாவர்களுக்கு படுமானது நாங்கள் நன்றியோடு கூட உள்ளத்தினால வரவேற்கிறோம். உங்களுடைய ஒழித்தை நாங்கள் குடும்பமாக தேவையாக மையப்பொருளாக தோளுக்கு தோல் நாங்கள் உதவியாக இருப்போம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தேவன் தாமே எல்லா நிலையும் ஆசீர்வாதத்தோடு கூட நிம்மதி ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு நம் எதிர்கால வாழ்க்கையை தேவன் மையப்பொருளாக வழிநடத்தும்படியாகவும் குறிப்பாக அவர்களுக்கும் அம்மாவர்களுக்கும் மகளுக்கும் மருமகளுக்கும் தேவன் நீடி ஆய்வோடு கூட சந்தோஷத்தோடு கூட தேவன் அவர் மையப்பொருளாக நிகழ்த்த முடியாது கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தையை சொல்கிறேன். நன்றி. அடுத்ததாக பெண்களில் இருந்து திருமதி ஜெகஜோதி ஆசிரியர் அவர்கள் முன்பதாக வந்து வார்த்தை வழங்குவார்கள். விடைபெற்று செல்லும் ஐயாவுக்கு புதிதாக வந்திருக்கும் நமது ஆயருக்கும் ஐயாவை பற்றி சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா சின்ன வயசுலேயே வாழ்க்கை வயசுலேயே அவருக்கு நான் பார்த்துருப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரரும் அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்டுன்னு சொல்லிச்சுன்னா வயசு வித்தியாசம் இல்லை. அவர் கொஞ்சம் பெரியவரா இவரும் ரொம்ப சின்ன பையனாக இருப்பார். அப்போ எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. நாங்கள் கல்யாணம் ஆன புதுசில் மேட்டுப்படத்தில் வந்திருக்காரு. ஞாபகம் இருக்குதோ என்னமோ தெரியல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ படிச்சுட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆயிரத்து படிக்கல, படித்து முடிச்சிருந்தாரு. அப்போ எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. அந்த விருது எனக்கு முன்னாலே தெரியும். அதுக்கப்புறம் இங்கே ராஜோதேவ் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எப்போவும் நான் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வருவார், போவார், எல்லாம் செய்வார். அப்போ இருந்தே எங்களுக்கு ஒரு நல்லாவே தெரியும். இவங்க மேரேஜுக்கு கூட நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த இதில் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் அதிகமாக நாங்கள் பார்க்கறது இல்லை. ஏன்னா நாங்கள் இங்கே வேறு இருந்தாலும் இந்த வழியில் புள்ளட்டில் தான் எங்கே போனாலும் போவார் வருவார். அதனால எந்த சமயத்தில் இந்த வழியில் போனாலும்
வந்து பார்த்துட்டு தான் போவாரு. பார்க்காம போகவே மாட்டார். ஒரு நாளும் பார்க்காம அவர் போகவே மாட்டார். அப்படி ஒரு இப்போ இந்த இடத்துல வந்து 2 வருஷம் பணியாற்றினாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா அவர் எங்க வீட்டுல இங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஆனாலும் அவர் வந்து ரொம்ப நாள் இருக்கல. சீக்கிரமா அவர் மறைச்சு போனதுனால ஒரு வருஷம் ஆக போகுது. இருந்தாலும் கூட அவர் எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் தேர்தலாகவும் தான் அவர் எங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் ஒரு வேலையில் இருந்து நம்ம ஓய்வு பெற்று போறதுங்கிறது ஒரு கொஞ்சம் மனசு வருத்தம் தான். ஏன்னா எங்களுக்கெல்லாம் தெரியும், நானும் ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர் தான். இப்போ அம்மாவும் அதே ஆசிரியர் பணியில தான் இருக்கிறாங்க. இன்னும் அவங்க ஓய்வு இன்னும் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை புரிந்து உச்சாரம் நடக்கும் போது ரொம்ப அழுவாங்க. நம்ம இந்த ஏன் அழுகுறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு புதுசா இருக்கும். என்னடா இப்படி எழுதுறாங்களே, ஏன் இதனால அவங்க வேலை செஞ்சுவேன், எதுக்காக எழுதணும் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். ஆனா நான் நிஜமா என்னோட ஒரு டீச்சர் வேலை செஞ்சாங்க பொன்சிலான்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, இப்படி நாங்கள் அழுவீங்களா அப்படின்னு, எதுக்கு அழுகணும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எல்லாரும் அழுவாங்க, இப்படி அழுவாங்க, நீங்க அழுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் எழுத மாட்டேன், நான் எதுக்காக அழுகணும், இதனால வேலை செஞ்சேன், இதுதான் ஓய்வு பெற்றுக்கிறதா, இதுக்காக அழுவ முடியாது அப்படின்னு சொல்லி நான் அழுகவே இல்லை. என்னோட வேலை செஞ்சாங்க ஒரு கேம் டீச்சர், அவங்க பேசவே முடியல, உங்களுக்கு அவ்வளோ நேரம் 1 மணி நேரம் எழுதாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. ஆனா வந்து நான் இவங்களுக்கு சொல்றது என்ன, இவங்க நாங்க இப்போ ரிட்டையர் ஆனாலும் அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் போக முடியாது. தெருவு போனாலும் எங்களுக்கு அந்த படிப்பு இல்லை. யாரும் எங்க வந்து மாட்டாங்க, போனாலும் என்ன சொல்லுவாங்க, இருபது டீச்சரை ரிட்டையர் பண்ணி அனுப்பிச்சுலாம் மறுபடியும் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா வந்து இவங்களுக்கு அப்படி கிடையாது. ஐயா வந்து ஓய்வு பெற்றாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம், எந்த கோவிலுக்கு வேணாலும் எப்ப வேணாலும் போகலாம். அவங்க வரவேற்க எல்லாரும் ரெடியா தான் இருப்பாங்க. அவங்களோட பிரசங்கத்தை கேட்கறதுக்கு எல்லாரும் ரெடியா இருப்பாங்க. அதனால வந்து அவங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பெருப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க எந்த இடத்துல போனாலும் அவங்களுக்கு சிறப்பான வரவேற்பு காத்திருக்குது. அதனால அவங்க எந்த இடத்துல போனாலும் அவங்க இருக்கிற இடத்துல அவரும் அவங்க மனைவியும் பிள்ளையும் மருமகனும் சுகமா இருக்கணும்னு சொல்லி நாங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்வோம். அவங்க எந்த இடத்துல போனாலும் சிறப்பாக வாழ்க்கை வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக ஆயரை கௌரவப்படுத்தும் விதமாக செயலர் பொருளர் முன்பதாக ஆயர் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவம் செய்வார்கள். ஆயிரமா அவர்களுக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தார் திருமதி புஷ்பா அம்மா, நிர்மலா அம்மா, பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் முன்பதாக வந்து மாலை அணிவித்து ஜெயஜோதி அம்மா, சரோஜம்மா, யார் பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் இருக்கிறவர்கள் வாங்க முன்னாடி வாங்க. அடுத்ததாக நமது சபையின் ஆயர் திரு சார்லஸ் டிக்கன்சன் ஐயா அவர்கள் ஆயர் கேசி ரிச்சர்ட் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவம் செய்வார்கள்.
பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மற்ற உறுப்பினர்கள், இப்போது முன்னாடி வராத மற்ற உறுப்பினர்கள் முன்பாக வந்து ஆயிரம் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். சிவகாமி டீச்சர், சாந்தி டீச்சர், ரூபி டீச்சர், வேற யார் இருக்காங்க? பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் இருக்கிறவர்கள். கிளை சபையிலிருந்து வந்தவங்க, பிசி மெம்பர்ஸ், பொறுப்பாளர்கள், கிரேநகர் ஆலயம் ஐயா வாங்க, சால்வை அணிவிக்கிறது முன்னாடி வாங்க. 2 நிமிஷம். தலவாய்ப்பாளையம் ஆலயம், கம்பளியாம்பட்டி ஆலயம், சிறுக்கிழஞ்சி வாங்க முன்னாடி வாங்க. தலவாய்ப்பாளைய ஆலயத்திலிருந்து வந்திருக்கோம் வாங்க. வாங்க, அவ்வளவுதான் மக்கள் வர சொல்லு. தலவாய்ப்பாளைய ஆலயத்திலிருந்து வந்திருக்கோம் சபை மக்கள் வாங்க முன்னாடி வாங்க. வா முன்னாடி வாங்க. போட்டோ எடுங்க. முன்னாடி வாங்க. கம்பளியாம்பட்டி ஆலயம் திருமதி சங்கீதா என்பின் சபை மக்கள். அடுத்ததாக சிறுகிழஞ்சி ஆலயத்திலிருந்து திருமதி வைலட் அம்மா. வேற யாரும் வந்திருக்காங்க? சிறுகிழஞ்சி ஆலயத்திலிருந்து வேற யாரும் சபை மக்கள் வந்திருக்கீங்களா? கம்பளியாம்பட்டி ஆலயம், அடுத்ததாக விஜயமங்கலம் ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள், ஆசிரியர்கள். வாங்க. சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் விஜயமங்கலம், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சண்டே கிளாஸ் பரிசு பொருட்களோட வந்திருக்காங்க. டீச்சர்ஸ் எங்க ரவி எல்லாம் காணாம முன்னாடி வாங்க. சால் வச்சிருக்காங்க. Hi, please sing it for me. எல்லாரும் ஒண்ணே ஒண்ணே பாருங்க. ஸ்மைல். கிரேநகர் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.
எல்லாரும் வந்துட்டாங்களா? ரெடி? இங்கே உட்கார அப்படியே இங்கே உட்கார சொல்லிடுறேன். வேற யாரும் உங்க கமலையப்பட்டி பெண்லைசேஷன் இருக்கு. வாங்க, பெண்கள் விஜயமங்கலம் பெண்லைசேஷன் தான். இன்னொரு பொருள் அங்கேயே இருக்க மாட்டாங்க பாருங்க. டிசி உறுப்பினர் திரு சுரேன் சண்டை கிளாஸுக்கு வருவாங்க. சண்டை கிளாஸ் கிரேநகர் சண்டை கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ல உள்ள வாங்க. திரு ஜெசித்குமார் அவர்கள் சார்பில் அளிக்கிறார். வேற இந்த கம்ப்ளைண்ட் அடுத்ததாக யாராவது 1000 கொடுத்து வாழ்த்துறை வழங்குவதாக இருந்தால் முன்னாடி வந்து சொல்லப்படி வாங்க. நிர்மலாமா, திருமதி சிவகாமி, இல்ல கிளைசபையில் இஸ்தரமா, பைலட்டம்மா, கிரேநகர் இருந்து வந்திருக்காங்க தேவேந்திரன் ஐயா, தங்கமுத்து ஐயா, வாங்க. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை ரெவரண்ட் ஐயா உச்சேர் ஐயா அவர்களுக்கும் ஆயிரம் அவர்களுக்கும் அருமையான அவருடைய மருமகன், அவருடைய பிள்ளைகள், குடும்பத்தார் அனைவருக்கும், புதிதாக வந்திருக்கிற நம்முடைய அருள் திரு ஐயா அவர்களுக்கும் கிரேநகருடைய சபை சார்பாக அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நான் அவரை சந்திக்கும் போது இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஒரு மிகுந்த ஒரு பயமே எனக்கு இருந்தது. காரணம் என்னன்னா, அவருடைய தோற்றம், முகப்பார்வை, அவர் முன்னால் நான் ஈரோடு சர்ச்சில் பார்க்கும்போது பயந்து இருந்தேன். உண்மையாலுமே ஒரு குழந்தை உள்ளமா இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் முதல்ல
சர்ச்சில் தான் முதல்ல காலை 5 மணிக்கு நான் கேட்டேன். பேதுரு எப்படி இருந்தானுங்களாமா? உடைமையும் கொடுத்தான், உள்ளத்தையும் கொடுத்தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். முதலா ஒரு வசனத்தை சொன்னார், ஒரு பிரசங்கத்தை ஆரம்பிச்சார். உண்மையாலுமே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலோடு அவர் பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த 2 ஆண்டுகள் இறைப்பணி செய்து நிறைவு பெற்று மன நிம்மதியோடு அவரும் அவருடைய குடும்பத்தாரும் நீடூடி வாழ தேவன் அவருக்கு அருள் புரிவாராக. கூட்டத்தில் அமைந்திருக்கும் நம்முடைய மதிப்புக்குரிய பேராயர் அவர்களுக்கும் புதிதாக வந்திருக்கின்ற பேராயர் அவர்களுக்கும் திருச்சபை சார்பாக நாங்கள் நன்றி கணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நம்முடைய பெரிய குருவானவர்களை நான் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். கோதப்படியில் இருந்தோம், நடுவில் இருந்தோம், மற்றபடி எல்லா இடங்களிலுமே நம்முடைய ஐயா அவர்களை கண்டிருக்கேன், பேசியிருக்கிறேன். ஆனால் கிரேனர் வந்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஐயா எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், இங்கே கிரேனர் வந்தீங்க, நான் விஜயமலை போதசத்துக்கு வந்திருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா அப்படின்னு. நானும் வந்திருக்கிறேன், எனக்கு நீங்க ஒத்துழைச்சு ஊழியத்தை திறன்படுத்தி செய்யத்தக்க நீங்க உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே பிறகான அவங்க சொன்ன வேலையெல்லாம் ஊழியத்தில் நானும் தேவதன் அவர்களும் குடிசைன் அவர்களும் திருப்பணியை நடைமுறை செய்யத்தக்க ஆண்டவர் எங்களுக்கு அந்த தகுதி கொடுத்தா அந்த அளவுக்கு நாங்கள் செய்தோம். அவர்களும் எங்களை பாராட்டி எந்த நேரம் பார்த்தாலும் என்னை கூப்பிட்டு கொண்டே இருப்பார். ஐயா நல்லா இருக்கீங்களா, வர்றீங்களா அப்படின்னு கூப்பிடுவார். வந்து சில காரியங்கள்லாம் பேசிக்கொண்டிருப்போம், திருச்சபை காரியங்கள், என்ன மக்கள் யாரு எவரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ப்பார். எங்களிடத்துல குடும்பமாக இருந்து எங்களுக்கு நல்ல காரியம் செய்த எங்களுடைய குரான் அவருக்கு பாராட்டு. வேற யாரும் தலவாய்ப்பாளையம் எஸ்தரம்மா, வைகிட்டாமா, சிறுக்கழுதி வாங்க முன்னாடி வந்து 2 வார்த்தை. அன்பார்ந்த வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயிரம் அவர்கள் எங்களுக்கு பேரனே அதிகமாக கேட்பார்கள். சொன்னேன், ஆனால் கட்டுவதற்காக எடுக்கிற முயற்சிகளால் தீர்வு பேசுவேன். நான் சீக்கிரமாக கட்டுவதற்காக ஏற்பாடு செய்து கொடுக்கிறேன் சொல்லிட்டு எனக்கு எடுப்பேன். ஆயர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் புதிதாக வந்தவரான ஆயர் அவர்களுக்கும் விஜயமங்கல போதனை சேர்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பிரதான வணக்கத்தையும் தோதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வந்து எங்கள் ஆலயத்துக்கு வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னு கேட்டால், ஐயா 8 மணிக்கு சர்ச் வச்சுக்கலாம்னா அதுவும் சரிமானுவாரு, 8:30 வச்சுக்கலாமானா அதுவும் சரிமானுவாரு. ஐயா 9 மணிக்குனா சரிம்மா நான் வர 9 மணிக்கு வச்சுக்கலாம் பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு புதிதாக வந்திருக்கிற ஐயா சொல்லிட்டாங்க 7 மணிக்கு சர்வீஸ் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. பையன் பொண்ணு 2 காலேஜ், அப்புறம் என்னால் முடியல. அப்பவும் 7:15 ஆரம்பித்தேன். அப்போ தான் யோசித்தேன், எங்கள் வீட்டில் கூட சொன்னேன், ஐயா 9 மணிக்கு வைக்குவாரு, சத்தியமா இருந்துச்சு. இப்போ வந்து இவர் 7 மணிக்கு வைக்க சொல்லிட்டாரு. எல்லா மக்களுமே வருத்தப்படாங்க. சரி, அதற்காக பண்ண முடியாது.
அவர்களுக்காக சேர்த்துக் கொள்கிறேன். எஸ்தரம்மா வார்த்தை சொல்லிட்டோம்னா அவங்க என்ன சீச்சி கடை கோயில் முடிச்ச அப்புறம் போய் சீச்சி கடை கோயில். அடுத்ததாக ஆயர் அவர்களுக்கு நமது ஸ்தல ஆயர், செயலர், பொருளர், ஆல் பிசி மெம்பர்ஸ், கிளை சபையில் இருக்கிறாங்க, அதே மாதிரி டிசி மெம்பர்ஸ் அவர் வந்து ஆயர் அவர்களுக்கு பரிசு பொருள், நினைவு பரிசு பொருட்களை வழங்கியிருக்கிறோம். பரிசு பொருள்ல 2 கிராம் கோல்டு காயின் போதை சேர்த்து சார்பாக சபையின் சார்பாக நம்ம கொடுக்கிறோம். டிசி மெம்பர்ஸ் வாங்க. அடுத்ததாக ஆயர் அவர்களுடைய ஏற்புரை, ஆயர் திருச்செருத்துறை அவர்கள் ஏற்புரை வழங்குவார்கள். ஏற்புரை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். ஏற்புரை ஏற்பது எமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. 42 ஆண்டு பயணம், 88ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் வழிநடத்தியிருக்கிறார். துவக்கத்தை பார்க்கிறோம், முடிவு சம்பூர்ணம். ஆகவே சம்பூர்ணத்தை காண ஆண்டவர் இங்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 15வது இடம் இந்த இடம், 15வது இடம் இந்த இடம். 15வது இடத்திலே பேராயத்தின் முறையின் அடிப்படையிலே நிறைவு காண ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். நிறைவை காண்பது என்பது பெரிய ஆசீர்வாதம். ஆக நிறைவை இங்கு காணத்தக்கான பாக்கியத்தை கர்த்தர் கிருபையாய் கொண்டிருக்கிறார். முதலாவதாக இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், குடும்பமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடத்துக்கு இடத்தை குறித்து எத்தனையோ சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துக்கு வந்தால் இப்படித்தான் வருவாங்க அப்படின்ட்டு சொன்னதாக சுந்தரமையா சொன்னாங்க. அதில் உண்மையும் உண்டு, இல்லை என சொல்ல முடியாது. மற்றவருடைய பார்வையிலே அவ்வாறாக இருந்திருக்கிறது. எப்பொழுதுமே வயது முதிர்ந்த அனுபவசாலிகளை பெரிய ஆலயத்திலே தான் வைப்பார்கள். அவ்வித நிலைகளிலே அந்த பெரிய ஆலயத்திலே என்னை வைத்திருந்தார். எளிய நிலையிலிருந்து உயர்த்தி இருக்கிறார். ஆயராக, வட்டார தலைவராக, ஈரோடு வட்டார தலைவராக, பேராய நிர்வாக குழு உறுப்பினராக, சினார் மாமன்ற உறுப்பினராக, அதைத் தொடர்ந்து பேராயத்தினுடைய செயலராக, அதைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு வரைக்குமாக பேராயத்தினுடைய உதவி தலைவராக,
ஆண்டவர் பல்வேறு நிலையிலே உயர்த்தினார். நிறைவாக இறுதியாக இருப்பதாக ஆலயத்திலே ஆண்டவர் பணியாற்றுகிறான பாக்கியத்தையும் தந்திருக்கிறார். அங்கு அநேகர் சொன்னார்கள், அங்கு நிறைவாக வேண்டும் என சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் சித்தம் அவ்வாறாக இல்லை. ஆண்டவர் சித்தம் அவ்வாறாக இல்லை. இங்கு வந்து பேராயத்தினாலே எங்கு புறந்தள்ளப்பட்ட நிலைமையிலே வைக்கப்பட்ட திருச்சபையிலே வந்து மற்றொரு எண்ணுவது போல் எண்ணக்கூடிய இனமாக அது இல்லை என மற்றொரு எண்ணுகிற நிலைகளிலே இந்த இடத்திலே கொண்டு வந்து பணி நிறைவேற்கான கிருபை பாராட்டினார். இறைவனுக்கு நன்றி. இந்த இடம் அர்த்தமாக எண்ணப்பட வேண்டிய இடம் அல்லவே அல்ல என்ற பதிவை, வரலாற்றை குறிக்கத்தக்கான பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். என்னை பொறுத்தளவுக்கு விஜயமான போது செய்யறதுக்கு கிடைக்கப்பட்ட பெரும் பேரு என நான் அதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இங்கு பணியிடமானவர் குறித்து ஒரு அறிவிப்பு பேராயத்திலே இருந்து வந்தபோது அந்த சமயத்திலே போதக செயலத்தின் செயலராக இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாளர் அவர்கள் யாருமே டேவிட் ராஜா அவர்கள் இருந்தாங்க. செயலராக பொருளராக இயேசுதாஸ் ஐயா அவர்கள் இருந்தாங்க. இந்த அழைப்பை அவர்கள் பெற்றுக்கொண்ட போது, இந்த குறித்த தகவல் சொன்ன போது மனதார இருவரும் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். போதக செய்கிற குழுவும் என்னை ஏற்றுக்கொண்டது. சவாலாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னு சொல்லிச்சுன்னா, இங்கே வந்தவங்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாது, பேராயத்தை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்ற நிலையிலே இருந்தாலும் மனதார ஏற்றுக்கொண்டார்கள். இங்கே வந்த பின்பதாக சொன்னேன், பேராயத்திற்கு ஊதியத்தை நிமித்தமாக செல்ல மாட்டேன், வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான், அங்கே செல்ல மாட்டோம், இங்கே தான் எல்லாமே என சொன்னோம். அதை தலைமுறைந்து செயலரும் பொருளும் ஏற்றுக்கொண்டு என்ன ஆலோசனைகள் சொல்கிறோமோ அதன்படி அன்றைக்கு செயல்பட்டார்கள். 2 ஆண்டு காலமாக பேராயத்துக்கு சென்று எந்த நிதி உதவியும் பெறாமல் பேராயத்திலே அதிக அனுபவமுடைய, அதிக ஆண்டு பணி செய்து கொண்டிருந்த, பொறுப்பில் இருந்த என்னை நீங்கள் பூசித்தீர்கள். பேராயத்திற்கு நான் செல்லவே இல்லை, இதுவரைக்கும் செல்லவே இல்லை. அனைத்து நிறுவிகளையும் இந்த போது செய்யவே மனதார கொடுத்து நிறைவான முறையிலே இன்றைக்கு இந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த போதக சேகரம், விஜயமங்கலம் போதக சேகரம் என்பது தலையில் நிமிர்ந்து நிற்க வேண்டிய ஒரு போதக சேகரம், தலை குழுவி நிற்க வேண்டாத ஒரு போதக சேகரம். என்று சொன்னால், அதிக சர்வீஸ் உடைய என்னையே நீங்க போஷித்திருக்கீங்க, தாங்கி இருக்கீங்க. அந்த திறனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த திறனை ஆண்டவர் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொன்னாலும் அதன்படி விஷயங்களை சொன்னபோது அனுபவிக்கின்றார்கள். ஊழியனாக வந்த நான் உங்களுக்கு என்ன சொன்னோம் அதை நீங்கள் செயல்படுத்தினீர்கள். நிறைவை காண இன்னைக்கு அற்புதமாக இந்த போதக சேகரம் இருக்கிறது. ஆகவே ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போஷித்த உங்களையும் உங்களது குடும்பங்களையும் கற்ற போஷிப்பாராக. எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் செய்ய முடியாது. யாரை கொண்டு எதை கொண்டு ஆண்டவர் செய்ய விரும்புகிறாரோ அதை மாத்திரமே நாம் செய்ய முடியும். எல்லோருடைய விருப்பத்தையும் நான் நிறைவேற்றுவது என்பது ஒருத்தரால் கூடாத இயலாத காரியம். ஆகவே ஒருவேளை யாருடைய தேவை சந்திக்கப்படாதிருக்கும் என்று சொன்னால் அது எங்களால் ஆனது அல்ல. முடிந்த அளவுக்கு நாம் யோசிக்கிறோம், செய்ய
விதைக்கிறோம். காரியங்களை வாய்ப்பு பண்ணுகிறவர் கர்த்தர் மாத்திரமே. கட்டுமானமானாலும் சரி, வாங்குவதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கதை சுத்தம் இல்லாமல் அவருடைய ஆண்டவர் இல்லாமல் நடுவும் அசையாது. எதை கொண்டு ஆண்டவர் செய்ய வைத்தாரோ அதை செய்யறதுக்கான பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டீர்கள், குடும்பமானவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறைவில் அந்த மேலே போஷித்தீர்கள், உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். போதகர் செய்கிற உடம்பு பிறந்து வந்த போதகர் செய்கிற செயலரும் பொருளரும் உறுப்பினர்களும் எத்தனையோ விதமான கருத்துக்கள் இருந்தாலும் ஒருங்கிணைந்து நல்ல காரியங்களை செய்வதில் செயல்பட்டீர்கள். அதற்காக இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்ததற்கான பாக்கியத்தை தரத்தக்கதாக உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆகவே நீங்கள் கொடுத்த இந்த உபசாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உங்களை மீண்டுமாக வாழ்த்துகிறோம். இது முடிந்து போன ஒரு முடிவு அல்லவே அல்ல. ஊழியம் என்பது தொடரும் தொடர்கலை, தொடரும் வரலாறு. ஆகவே தென்னிந்திய திருச்சபை ஒழுங்குமுறை அடிப்படையிலே பணி நிறைவை கண்டிருக்கிறோமே ஒழிய தொடர்ந்து எல்லா இடத்திலேயும் பணியாற்றுவதற்கான பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கிறார். அதை தொடர்ந்து ஜீவகால பரியந்தம் நிறைவேற்றத்தக்கதாக நல்ல சரீர நலத்தையும் நல்ல பலத்தையும் தந்து உங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய பயனுள்ள பிரார்த்தனைகளை திகழ தொடர்ந்து ஜெபத்திலே தாங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜெபமே ஜெயம். ஆகவே மீண்டும் 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 எங்கேயாவது நாம் சந்திப்போம். சந்திக்கின்ற பொழுது மனமகிழ்ச்சியோடு அகம் மலர்ந்து முகம் மலர்ந்து ஒருவர் வாழ்த்தவும் ஒருவருக்காக ஒரு உதவி செய்து ஊழியத்தை நிறைவேற்றுவோம். எல்லா கிருபைகளையும் கர்த்தர் நம் அனைவருக்கும் தந்தருவாராக. உங்கள் உபசாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மகிழ்ச்சி வாழ்த்தின வாழ்த்துக்காக மகிழ்ச்சி. சால் அணிவித்தீங்க, அணிவித்த அனைவருக்கும் மகிழ்ச்சி. திருச்சபையின் சார்பாக நல்ல பரிசு பொருளை நமது தகுதிக்கு மீறி நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அதை மனதார நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு அன்பான வேண்டுகோள், இதுவரைக்கும் எந்த ஆலயத்திலே இன்னும் எதுவும் எடுத்து சென்றது இல்லை. இப்பொழுதும் ஏற்றதை ஆலயத்திலே கொடுத்திருப்போம். இது எங்களது விருப்பு, இது எங்களது விருப்பு. ஒரு இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு இதுவரைக்கும் எடுத்து சென்றது இல்லை. இதுவரைக்கும் எடுத்து சென்றது இல்லை. கொடுப்பதை ஏற்பது எங்கள் மேல் இருந்த கடமை. மனதார நானும் ஐயரமாகவும் ஏற்றுக்கொண்டோம். திரும்பி கொடுப்பது எங்களது விருப்பு. சாதாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, வசன அட்டையாக இருந்தாலும் சரி, கோல்டு காயினாக இருந்தாலும் சரி, ஆலய மேம்பாட்டுக்காக வளர்ச்சிக்காக விட்டு செல்வது எங்களது ஒப்படைப்பு. எங்களது ஒப்படைப்பு. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் உங்களது பொறுப்பு. அன்பை, உங்களது அன்பை, உறவை நாங்கள் இதயத்திலே பெற்றிருக்கிறோம். அந்த உறவு என்றைக்கும் தொடர்ந்து நீடிக்கும் என்பதிலே எந்த மாறுதரமும் இல்லை. எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடியவர்களாக, ஊழியத்திலே உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்போம். இந்த பரிசு பொருள்கள் நம்மை இணைப்பில் வைத்திருப்பது இல்லை என்றைக்கும். ஆகவே இந்த பொருள்கள் அனைத்தையும் சின்ன பிள்ளைகள் கொடுத்ததாலும் சரி, பெரியவர்கள் கொடுத்ததாலும் சரி, அனைத்தும் திருச்சபையினுடைய மேம்பாட்டுக்காக, எதிர்கால நல் உயர்வுக்காக
அதை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். பொறுப்பாளர் வந்து எங்களிடத்திலே அனைத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி உடன் பெற்றுக்கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது எங்களது ஏற்பு, எங்களது விருப்பம். எங்கள் விருப்பை நிறைவேற்றுவது உங்களது கடமையும் கூட. நமது பொது சேர்ந்த தேவைகள் மிக அதிகம் உண்டு. ஒரு இடத்தை பொது சேர மேம்பாட்டுக்காக பெற ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதை நாம் திறமை கொண்டு சொந்தமாகியிருக்கிறோம். அதிலே நமது விருப்பத்தின் அடிப்படையிலே எதிர்காலத்திலே நல்ல திருச்சபையாக உருவாக வேண்டும். இடைப்பட்ட காலத்திலே நல்ல ஒரு பேரிஸ்கால் அதை தொடர்ந்து வளர்ச்சியடைகின்ற பொழுது ஒரு ஆலயமாக உருவாக வேண்டும் என்பது நமது தரிசனம். இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக அனைத்தையும் நாம் கொடுக்கிறோம். ஒரே ஒரு சின்ன ஒரு இல்ல நீங்க அது வந்து நீங்க பேச ஆரம்பிக்கல. சொன்ன ஒரு வார்த்தை நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்க. 82 இருந்து இன்று 24 வருடம் 42 ஆண்டுகளுக்கு ஏறத்தாழ இது ஐயாவுடைய 15வது வேலை ஸ்தலம். தப்பா சொல்றாரு, 15 ஐயரமா நோட் பண்ணிக்கிறாங்க. சரி, ரைட் சைடுல டவுன் ஆகுதுங்களா? 15க்கு மேல, ரைட், 15 இயர்ஸ்க்கு மேல 19வது இடம் ஐயா அவர்கள் இங்க பணி செய்யக்கூடிய இந்த விஜயமங்கலம் போதக சேகரம் 19வது இடம். அப்படி இருக்கும் பொழுது 18 இடங்களிலும் அவர் பணி மாறி சென்றார். அதனால அந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்து விட்டார். அன்பு சகலத்தையும் தாங்கும். இங்க நீங்க பணி மாறவில்லை. நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, விஜயமங்கல போதக சேகரம் எந்த விதத்திலும் சோர்ந்து போகக்கூடிய ஒரு போதக சேகரம் அல்ல. ஏனென்றால் நம்முடைய ஆயர் அவர் சொன்ன நீங்க யோசிப்பீங்க, உப தலைவர், திருமணத்தின் செயலர், பேராயர் தேர்தலிலே பேனல் வரைக்கும் ஐயாவுடைய பேர் சென்று வந்தது. அது உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட ஆயர் ஒரு பணி மாறுதல் எந்த போதக சேகரம் வந்து போகலாம். ஆனால் பணி ஓய்வு என்பது பெரிய போதக சேகரம். நம்முடைய போதக சேகரம் செமி போதக சேகரம், செமி அர்பன், ரூரல் இப்படியெல்லாம் பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஆனால் இவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்து ஒரு ஆயர் ஒரு கிராமப்புற போதக சேகரம் பணி நிறைவு செய்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய கிராமப்புறத்துடைய அன்பு உங்கள் வீட்டிலே இருக்க வேண்டும். அதற்காக இது பணி மாறுதல் அல்ல, பணியுடைய ஓய்வு. இது நாங்கள் எல்லோரும் சார்பை வைப்பதால் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். அது என்னுடைய பணிமாறுதல் நான் வைக்கிறேன். ஆனா எங்களுடைய இந்த மெமோட்டோவை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து செல்லக்கூடிய சபையார் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சந்தோஷம். ஏற்றுக்கொண்டோம், ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை, ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை, இல்ல 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 அப்படி இல்லை. மனதார ஏற்றுக்கொண்டோம். எதுங்க, வெயிட் பண்ணுங்க, மனதார ஏற்றுக்கொண்டோம். இது எங்களது ஒப்படைப்பு சார்ந்தது. எந்த ஆலயத்துக்கு போனாலும் எந்த சூழ்நிலையும் நாங்கள் செய்யணும் அப்படிங்கிறது ஒப்படைப்பு சார்ந்தது. எங்களது ஒப்படைப்பை நல்லா கவனிச்சிங்க. நான் யாருக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கங்க. இவர்களுக்கு அவர்களுக்கு நான் கொடுத்ததில்லை. அன்பை ஏற்றுக்கொண்டோம். உறவை என்றைக்கு நாம் மதிக்கிறோம். இதை நாம் ஏற்றுக்கொண்டோம். இது எங்களிடத்தில் இருக்கிறதை காட்டிலும் இங்கு தேவை உடைய ஒன்று. ஆகவே வருகிற நாட்களிலே இதை எடுத்து வச்சு மொத்தத்தில் என்ன செய்யணும் கொடுத்தோன்னா அப்பவே ஏலம் போட்டு கொடுத்துன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவோம். ஐயரம்மா வந்து பேசுறாங்க. ஐயா, எங்க கோரிக்கை நீங்க உங்க கோரிக்கை நீங்க ஏற்க மாட்டோம். முடிவு முடிவு
பிரச்சனையே இல்லை. அவ்வளோதான். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 19வது இடமாக ஆயர் இங்கே பணி நிறைவுதான். சரிங்களா? இது பணி மாறுதல் தான். எங்களுடைய பணி நீங்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா எங்களை புண்படுத்துற மாதிரி இருக்கு. இதை தவிர வேற பதில் எங்களுக்கு சொல்ற முடியாது. எங்களை புண்படுத்திட்டு போறீங்க. எங்களை புண்படுத்திட்டு போறதுன்னா நீங்க விட்டுட்டு போங்க. நீங்க எந்த வரையும் படிக்கவே வேண்டாம், ஏத்துக்கிறீங்க அவ்வளவுதான். எந்த வரையும் நீங்க சொல்லக்கூடாது. ஏத்துக்கலீங்கன்னா எங்களை புண்படுத்துறீங்க, எங்க மனதை காயப்படுத்திட்டு போறீங்க. இதுக்கு வேணா நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. உங்க இதை ஏத்துக்கிட்டு வேற ஒண்ணு விட்டுட்டு போங்க. அது வேணாங்க. உங்க தைய காட்டி கொடுத்துட்டு போங்க. மகராசா கொடுத்துட்டு போங்க. ஓகே எங்கே போனாலும் நாங்கள் 2 ஒப்படைப்பு தாண்டி வாங்க கூடாது என்று சொல்லி அதை இந்த போத செயத்துல இருந்துதான் தளர்த்த வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழல் எங்களுக்கு உருவாயிடுச்சு. சரிங்களா? ஏன்னா நிறைய கணக்கு கொடுத்தாதான் ஆயிரம் வாங்குவாரா, நாங்க கொடுக்குற 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்க மாட்டாரா, உங்களுடைய கோரிக்கைகள் வந்ததுனால்தான் இந்த போத செயலத்துல வாங்க வேண்டிய நிர்பந்தமான சூழல். நான் ஆயிட்ட சொன்னேன், இவ்வளவு ஆண்டுகள் நாம் பணி செய்துக்கிட்டோம், எங்கேயும் கை நீட்டி நம்ம காசு வாங்கினதில்லை, காணிக்கை என்று சொல்லி வாங்கல. கடவுள் நாம் செய்கின்ற பணிக்கு கடவுள் என்ன செய்கிறார், நமக்கு பணியாற்றுகிறார், அது போதும். காணிக்கை என்று சொல்லி ஒரு பொருளும் வாங்கக்கூடாது. அவசிய சித்தாந்தினாலும் அது ஆலயத்துக்கு சார்ந்ததுதான் என்பது எங்களுடைய ஒப்படைப்பு. ஆகையினால இதுவரைக்கும் அதை நிறைவேற்றி இந்த போதை செயலத்துல வந்து மட்டும்தான் நாங்கள் அதை தளர்த்த வேண்டிய நிர்பந்தமான சூழல். ஆனா அதை மாற்று வடிவத்திலே நாங்கள் இங்கேயே செலுத்தி கொண்டிருந்தோம் என்பதும் கடவுளுக்கு தெரியும். ஆகையினால 2வது ஒப்படைப்பு எங்க போதை செயலத்துல எங்க பாப்பாக்கு பேனா கொடுத்தாரு. எங்க அப்பா தான் கொடுத்தாரு. 2 ராஜசேகர் இருந்தாங்க. 2 ராஜசேகருடைய மகன்களும் இன்றைக்கு ஆயர்கள். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அருமையான மகன் சாருத்திகேசன், பிரதீப் கமல். அதே கிருஷ்ணபாளையத்திலிருந்து இன்னொருத்தர் அவரும் 3 வேலை செய்த போல சேர்த்து 3 பேர் இன்றைக்கு ஆயர்கள். மிகவும் மனநிறைவு. தம்பியோட அப்பா தான் வந்து பாப்பாவுக்கு நான் பைசா செலுத்தார். அதையும் சேர்த்து பாப்பா கொடுத்துட்டு தான் வந்துச்சு. அதனால எங்களுடைய குடும்பமாக எங்களுடைய ஒப்படைப்பு. ஆகினால நீங்க தயவு செய்து எங்களை தப்பாக நினைக்க வேண்டாம். உங்களுடைய அன்பை சொன்னது செலுத்துறோம், பொருளை அல்ல. இந்த வேதத்தை கொடுத்தீங்க, கட்டாயம் இதை எடுத்துக்கணும். இது இல்லை, இதை நான் உங்களுக்கு திருப்பி தரல. இதை விட மேலானது எதுவும் இருக்க முடியாது. ஆகையினால உங்களை புண்படுத்துகிறோம் என்று சொல்லி அல்ல, நாங்க கடவுள்கிட்ட ஒப்படைச்ச ஒப்படைப்புக்கு நானும் முடிவுகளாக இருக்க வேண்டும். ஆகினால வருகின்ற ஹார்வெஸ்ட்ல எங்களுடைய நினைக்காக நாங்க கடவுளை எங்களை அனுமதித்தால் வருவோம். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த போதை செயலத்தில் எங்காவது ஒரு இடத்துல எங்கள் நினைக்காக இந்த பொருளை என்ன செய்ய விட்டு கொடுங்கள் என்று சொல்லி உங்களை நாங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போக கூடாதுங்கிறதான் எங்களோட கமிட்மெண்ட். இது வந்து என்னோட காதை கடிச்சாங்க. என்ன காதை கடிச்சாங்கன்னு சொல்லுச்சுன்னா, போதை சுயத்திலிருந்து அந்த நிர்வாகக்குழு செய்யல. இது வந்து ஊர் மக்கள் சார்ந்து சேர்ந்து இதை செய்யணும் அப்படின்னு சொல்றது சொன்னாங்க. இதை நான் ஏற்றுக்காம எந்த மூலம் வந்தாலும் ஏற்றுக்காம வந்ததுக்கு நாம் இன்னைக்கும் கடமைப்பட்டவங்க. இப்பொழுதும் இதை எப்படின்னாலும் என்ன செய்யலாம். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீ கொடுத்ததை மனதார பெற்றுக்கொண்டோம். இது எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். பெற்றுக்கொண்டது எங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதம். நீ கொடுத்தது உங்களுக்கு ஆசீர்வாதம், பெற்றுக்கொண்டது ஆசீர்வாதம். பெற்றுக்கொண்டதை விருப்பமான முறையிலே செலவிடுவது எங்களது விருப்பம். நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. எங்களது விருப்பம். இது ஏதோ ஒரு விதத்தில் டிபேட் அல்ல. கொஞ்சம் ஐயா, கொஞ்சம் டிபேட் இல்லை. நோ டிபேட், நோ டிபேட். இதை எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க.
பெற்றுக்கொண்டதெல்லாம் மாற்று கருத்து இல்லை, பெற்றுக்கொண்டோம். இதை வந்து நீங்கள் வேற மாதிரி எங்கள் மனசை புண்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுலாம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. பெற்றுக்கொண்டோம், எல்லா இடத்துலையும் செய்வோம், இதையும் செய்துவிட்டு போகலாமே நினைக்கும். ஆனால் உங்களுக்கு மனசு கிளேசத்தை உண்டாக்குறதுனால இதை எடுத்துட்டு எப்படி வருமோ அப்படி வந்து சேரும். எப்படி வந்து சேரமோ அப்படி வந்து சேரும். நான் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னேன், பெற்றுக்கொண்டோம் மகிழ்ச்சின்னு சொன்னோம். எனக்கு கொடுத்தத நான் கொடுக்கறது சம்பளம் வாங்குறோம், செலவு தான் நம்ம சொன்னாங்க. சிறப்பே கொண்டு செய்திருக்கீங்க. கடவுள் உங்களையும் ஊர் மக்களையும் ஆசிரியப்பாராங்க. ஆண்டவர் நிமித்தமாக செய்திருக்கீங்க. கடவுள் உங்களையும் மக்களையும் ஆசிரியப்பாராக. தொடர்ந்து இந்த விசுவாச பயணத்தில் கடவுள் அனுமதிக்கிற வரைக்கும் நாங்கள் வருவோம். கடவுள் அனுமதிக்கிற வரைக்கும் நாங்களும் வருவோம். நீங்கள் கூப்பிடாமலுக்கு போறதில்ல, கூப்பிடுவீங்க. கூப்பிட்டும் வருவோம், கூப்பிடாமலும் நம்ம வருவோம். அதனால வந்து இது ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீ கவலைப்பட வேண்டாம், மாம்சம் நீ கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிக்கிறேன். பெற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொண்டதை விரும்பின வகைகளை செலவுந்து நம்ம விருப்பம். இதற்காக ஆலோசனை கொடுத்தேன், உழைத்தேன், கொடுத்த நேரத்தை செலவிட்ட அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் எங்கேயும் நாங்கள் பேசிட்டு இருக்க மாட்டோம், அன்பு மிகமாக தான் நாமும் பேசிக்கிறோம். அதனால் வந்து நீங்கள் கிளேசப்பட வேண்டாம், கோவப்பட வேண்டாம், உதாசீனப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கவும் வேண்டாம். இது ஒரு உபசரித்திருக்கிறீர்கள். உபசாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உணவு ஐக்கியத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோம். தொடர்ந்து எல்லா ஐக்கியத்திலேயும் நாம் நிலைத்து இருப்போம். ஆகவே வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி. சிறப்பாக ஏற்பாடு செய்த ஆயர் தலைவருக்கும் செயலர் பொருளாளர்களுக்கும் அனைத்து பொது செயல் உறுப்பினர்களுக்கும் இணைந்து செயல்பட்ட அனைத்து திருச்சபை மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அன்பிலே நிலைத்திருப்போம். பண்படுத்த காக்க வைத்திருக்கிறார் இல்லையா? பண்படுத்தவும் காக்கவும் வைத்திருக்கிறார். பண்படுத்தலை காத்தலை திருச்சபைக்குள்ளும் செய்வோம், திருச்சபைக்கு வெளியே இருந்தும் செய்வோம். ஆக வழிநடத்திய கர்த்தர் நம்மோடு உறவிலே வாழ்கிற கர்த்தர் உறவிலே தொடர்ந்து இருக்க கிருபையை பாராட்டி இருக்கிறார். தொடர்ந்து உறவிலே நிலைத்திருப்போம். தொடர்ந்து கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிரியப்பாராக. விசேஷித்த கிருபையிலாலும் போதகர செயலர் உள்ள போதக செயல் உறுப்பினர்கள், பேராய உறுப்பினர், அவர் ஆலோசனை கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அன்பிலே நிலைத்திருப்போம். உறவிலே வாழ்கின்ற கர்த்தர் நாம் தொடர்ந்து வாழறதுக்கான பாக்கியத்தை தந்திருப்பார். ஆக விஜயமங்கல போதக செய்கிறோம் என்பது சிறப்பான ஒரு போதக செய்கிறோம். உயர்நிலை கொண்டிருக்கக்கூடிய போதக செய்கிறோம். தொடர்ந்து அநேக ஆலயங்கள் என்ற பகுதியில் கட்டப்பட அநேக மக்கள் வந்து சிறப்பான போதக செய்கிறமாக திகழ அநேக போதக செய்கிறங்களின் உருவாக்கத்திற்கான பாக்கியத்தை கர்த்தர் தந்தருமாறாக. அதை கர்த்தர் செய்வார். அதில் பங்கு நம்முடைய பங்கும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி குடும்பமாக விடைபெறுகிறோம். மீண்டும் வேலையிலே நாம் சந்திப்போம். மீண்டும் நாம் நிலையிலே சந்திப்போம். ஊழியராகவும் சந்திப்போம், உறவு சார்ந்தும் சந்திப்போம், ஆலோசனை கொடுக்கவும் சந்திப்போம். இடையிலே ஆண்டவர் இருக்கின்றவரை சந்தித்து உதவியிலே வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நமது பரிசு பொருட்களை ஏற்றுக்கொண்ட ஆயர் அவர்களுக்கு திருச்சபையாக கரங்களை தட்டி ஒரு வாழ்த்துக்கள் சொல்வோம்.
கோவை திருமண்டலத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பெரிய பெரிய ஆலயங்களை பணியாற்றி நமது ஆலயத்தில் 2 ஆண்டுகளாக பணிபுரிந்து பணி நிறைவு பெறுவது என்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆயர் அவர்கள் ஆயராகவும் இல்லாமல் உறவின் முனையார், எனக்கு சகோதரர், மாமா, அந்த மாதிரி நம்ம எல்லோருக்குமே ஒரு வகையில் உறவின் முறையார். எங்களுடைய அழைப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் எப்போதும் எங்களுக்கு இல்லங்களுக்கு வந்து செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததுக்கும் நன்றி, எங்களது பரிசு பொருட்களை ஏற்றுக்கொண்டதுக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கம்பளியம்பட்டி ஆலயத்திலிருந்து வந்திருக்கின்ற சங்கீதா அவர்கள் முன்பதாக வந்து ஆயரை கௌரவம் செய்வார்கள். ஐயா அவர்களுக்கு திரு எட்வின் ஐயா அவர்கள் சால்வை அளிப்பார்கள். ஆயிரம் அவர்களுக்கு திருமதி சங்கீதா அவர்கள் சால்வை அளிப்பார்கள். ஒரு சிறு அறிவிப்பு, நிகழ்ச்சி முடித்ததும் யாரும் கலந்து செல்ல வேண்டாம், எல்லாருக்கும் ஸ்வீட் காரம் இருக்கிறது, இருந்த இடங்களிலே உங்களுக்கு வழங்கப்படும், அதை பெற்றுச் செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறது. அடுத்த நிகழ்ச்சி நன்றி உரை போதக பொருளாளர் அவர்கள் நன்றியுரை வழங்குவார்கள். திருவேந்தர் இயேசு நாமத்தினாலே இந்த வாய்ப்பை நல்கிய அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த நிகழ்வுக்காக முதலாவது நமது ஆயர் திட்டப்படும் பொழுது நமது போதக சேவை உறுப்பினர்கள், திருமண உறுப்பினர்கள், பெண்கள் ஐக்கிய சங்கம், ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் எல்லாம் சேர்த்து செயல்படுவது முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு இதை செய்ததற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாது இந்த நிகழ்வுக்கு வரும்படி ஐயா அவர்களை குடும்பமாக சந்தித்து கேட்டபொழுது ஐயா எங்களுடைய வரவேற்புகளை ஏற்று கலந்து கொண்டு இவ்வாறு சிறப்பித்ததற்கு ஐயா அவர்களுக்கும், ஐயா அம்மா அவர்களுக்கும், அருண் அவர்களுக்கும், சகோதரர்களுக்கும் ஆலய சார்பாக பொருளாதார முறையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய நன்றியை முடித்துக் கொள்கிறேன். இறுதி ஜெபமும் ஆசீர்வாதம் ஆயர் திரு ரிச்சர்ட் துரை அவர்கள் ஆயிரம் அவர்கள் ஜெபம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கம் உண்டாயிருக்கிறாவே. இதோ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்ற உங்களுடைய வார்த்தையை எங்களுடைய திருமண்டலத்திலே ஏறத்தாழ 42 ஆண்டுகளுக்கு மேலாக அநேக நகர்ப்புற திருச்சபைகளிலும் கிராமப்புற திருச்சபைகளிலும் திருமண்டலத்திலும் அநேக பொறுப்புகளிலும் ஐயாவை வழிநடத்தி வந்திருக்கிறேன் சுவாமி. குறிப்பாக இந்த கடந்த 2 ஆண்டுகளிலே இந்த சிகிச்சை விஜயமங்கல போதக சேகரம், விரைநகர், கம்பளியாம்பட்டி, தலவாய்பாளையம், சிறுகளஞ்சி ஆகிய 5 ஸ்தலங்களிலும் ஆயர் அவர்கள் சிறப்பாக எங்களுடைய இடத்திலே பணியமர்த்து அதனுடைய சுவிசேஷங்களை பல கிராமப்புற மக்களுக்கு அவர்கள் செய்வது நிமித்தமாக இந்த நாளிலே நாங்கள் திருச்சபை பிள்ளைகளாக ஒன்று சேர்ந்து ஐயாவுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் அவருடைய குடும்பத்து மக்களுக்கும் நாங்கள் ஏறெடுத்த இந்த ஆராதனையை உங்களுடைய கருத்திற்கு நாங்கள் மீண்டும் ஒப்புக்கொடுக்கிறோம். இதோடு இது நின்று விடாமல் தொடர்ந்து இன்னும் ஐயா அவர்கள் பலனோடு அநேக இடங்களுக்கு சென்று உங்களுடைய வார்த்தையை விதைப்பதற்கு குடும்பத்தாரையும் ஐயாவுடைய சரீர சுக பலத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திருப்பெயரானே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தந்தை, மைந்தன், தூய ஆவி அன்பும் அருளும் கூட்டமும் நிகழ்வில் பங்கேற்ற மக்கள் அனைவரோடும் உடைய தொடர்பாளோடும் தொடர்ந்து திருச்சபை விசுவாசமாகவும் கூட விசேஷமாக இந்த காலகட்டத்திலே அழைப்பு பெற்று பணியாற்ற வந்திருக்கூடிய ஆயர், ஆயரம்மா, உறவின் மக்கள் அனைவரோடும் தொடர்பாளோடும் கூட நீதி திளைத்திருப்பதாக